ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். நான் உங்களுக்கு இன்றைக்கி என்ன சொல்லித்தர போகிறேன்னா, ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸில் இன்வெசிபிள் ஜுவல்லரி மேக்கிங் தான் சொல்லித்தர போகிறேன். இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்துடலாம். ஓஎஸ்பி ஷீட், கீர் ஒயர், கீர் லாக், பீட், 3mm பீட், சுகர் பீட், கட்டர், நோஸ் ஃப்ளையர், கிளிப் ஸ்டோன், குந்தன் ஸ்டோன், ஜம்ப் ரிங், ஐ பின், B7000 க்ளூ. இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கீர் ஒயர் வந்து உங்களுக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு வந்து எடுத்துக்குங்க. இது வந்து நெக் நம்ம செயின் தான் நான் சொல்லித்தர போகிறேன். இப்போ உங்களுக்கு சின்னதாக வேணும்னா அதுக்கேற்றப்பல நீங்கள் வந்து இந்த கீர் ஒயர் வந்து சின்னதாக எடுத்துக்குங்க. லாங்காக வேணும்னா அதுக்கேற்றப்பல லாங்காக எடுத்துக்குங்க. இப்போது தேவையான அளவு வந்து கீர் ஒயர் வந்து கட் பண்ணிக்குங்க. ரெடிமேட் டாலர் கிடைச்சாலும் நீங்கள் வாங்கியும் யூஸ் பண்ணலாம். இப்போது ஈவனாக எடுத்துக்கங்க. ஈவனாக எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஒரு சைடு வந்து இந்த கீர் லாக் இருக்குது பாருங்கள், கீர் லாக் இருக்குது பாருங்கள், அதை வந்து இந்த கீர் ஒயர்லேயே நீங்கள் வந்து இப்படி கோத்துக்குங்க. கோத்துக்கிட்டு அது கூடவே நீங்கள் பீடு, பெரிய பீடாக இருந்தாலும் ஓகே, பீடும் நீங்கள் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஜம்ப் ரிங்கு இருக்குது இல்லையா, இந்த ரிங்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த கீர் லாக்குக்குள்ளே இந்த ஒயரை வந்து விடணும். நல்லா டைட்டாக நீங்கள் வந்து விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ பாருங்கள், இது வந்து மூவ் ஆகும். ஸோ இது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த நோஸ் ஃப்ளையரை வச்சு, நோஸ் ஃப்ளையர் இருக்குல்ல பாருங்கள், அதை வச்சு நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து மூவ் ஆகாது. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை ப்ரெஸ் பண்ணி விடணும். இந்த பாருங்கள், நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து பாருங்கள், இது மூவ் ஆகலை பாருங்கள். ஃபஸ்ட்டு போடும் போது அது மூவ் ஆச்சு. இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டோடனே இது மூவ் ஆகலை. இந்த மாதிரி தான் இது வந்து லாக் பண்ணணும். இப்போ நம்ம ஒன் சைடு வந்து லாக் பண்ணிட்டோம். இப்போ இதிலே வந்து உங்கள்கிட்ட பேக் செயின் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, லைட்டாக இதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து இந்த ஜம்ப் ரிங் வந்து எத்தனை வேணுமோ அத்தனை ரிங்கை வந்து நீங்கள் ஆட் பண்ணி விட்டுட்டு இதை வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ க்ளோஸ் பண்ண பாருங்கள், இப்போ ஒரு ரிங்கு போல் வருது பாருங்கள். இதே போல் எத்தனை வேணுமோ அத்தனை வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போ நான் 2 இல்லை 3 வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து இது ஜாயின் பண்ணணும். லாஸ்ட்டில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது நல்லா ப்ரெஸ் ஆயிடும் பாருங்கள். இப்போ உங்களுக்கு எத்தனை லென்த்து வேணுமோ அதுக்கேற்றப்பல நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம ஒன் சைடு வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுங்கள், எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு வந்து நான் இப்போ எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட ரெடிமேட் டாலர் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஓஎஸ்பி ஷீட்டில் இந்த கிளிப் ஸ்டோன், குந்தன் ஸ்டோனை வச்சு ரெடி பண்ணியிருக்கேன், டாலர் ரெடி பண்ணியிருக்கேன். அது காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ, என்ன மாடல் வேணுமோ அது இந்த ஓஎஸ்பி ஷீட்டில் வந்து நான் B7000 க்ளூ யூஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுலேருந்து கட் பண்ணி அதை வந்து இந்த செயினில் வந்து எப்படி கீர் ஒயரில் வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணலான்னு தான் நான் சொல்லித்தர போகிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து கட் பண்ணும் போது உங்களுக்கு அந்த க்ளூ எல்லாம் வந்து எதுவுமே தெரியாமல் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நான் இதை வந்து கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன்.
இப்போ பாருங்கள் அதுலேருந்து கட் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த கார்னர்லலாம் அந்த இது தெரியுது பாருங்கள், ஓஎஸ்பி ஷீட், அது வந்து தெரியாமல் இருக்கணும். ஸோ இது வந்து நல்லா கட் பண்ணிடுங்க. இது நல்லா நீங்கள் இது ஒட்டும் போது 1 டே நல்லா ட்ரை ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டோன்லாம் வந்து உங்களுக்கு தனியாக வராது. பார்த்திங்களா, இது வந்து நான் கட் பண்ணிட்டேன். இது பின்னாடி வந்து ஒரு பேக் ஸ்ட்ரிப் போட்டு ஒட்டிட்டேன் நான். ஏன்னா அப்புறம் இது வந்து தனியாக வந்து பிரிஞ்சு வராது. ஐபின் அது கூடவே ஒரு ஐபின்னு நான் செட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து கீர் ஒயரில் வந்து நம்ம இது வந்து மாட்ட போகிறோம். அதுக்காக ஒரு ஐபின்னு நான் இதில் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஐபின் வந்து செட் பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் செட் பண்ணணும். பாருங்கள், இப்போ ஓஎஸ்பி ஷீட் வந்து தெரியாத போல் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வேணால் நீங்கள் ரவுண்ட் ஷேப் வச்சு கொஞ்சம் ஸ்டோன்லாம் வச்சு நீங்கள் வந்து அழகாக டிசைன் பண்ணலாம். நான் இந்த மாதிரி டிசைன் வந்து நான் பண்ணியிருக்கேன், திலகம் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்குள்ளே வந்து கீர் ஒயரை வந்து விடணும். விட்டுட்டு லென்த்து வந்து பாருங்கள், எந்த லென்த்து வந்து வேணுமோ அந்த லென்த்துக்கு தான் நீங்கள் வந்து இந்த கீர் ஒயர் வந்து எடுக்கணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கீர் லாக் எடுத்துட்டேன். அது கூடவே ஒரு பீடு வந்து எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இதில் ஒரு கீர் லாக், சுகர் பீட், 4 mm பீட் இல்லை 3 mm பீட், மறுபடியும் ஒரு சுகர் பீட், அதுக்கப்புறம் ஒரு கீர் லாக் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரியே வந்து இந்த சைடை வந்து நம்ம ஆட் பண்ணணும். நான் ஆட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், 2 சைடும் ஆட் பண்ணிட்டேன். இப்போது ஈவனாக இருக்கிற போல் பார்த்துக்குங்க. உங்களுடைய நெக்கு சைஸ் என்னவோ அதுக்கேற்றப்பறம் இந்த கீர் ஒயர் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து செயின் தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ நான் எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு வந்து ஈவனாக இருக்கிற போல் பார்த்துக்கிட்டு, இப்போ இந்த டாலர் வந்து அசையாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணோன்னா, நம்ம கீர் லாக் போட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த நோஸ் பிளேயரால் நான் ப்ரெஸ் பண்ணி விட போகிறேன். நல்லா பிடிச்சிக்கிட்டு நல்லா பிடிச்சிக்கிட்டு இந்த லாக் இருக்குது இல்லையா, இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும் வந்து ப்ரெஸ் பண்ணணும். நான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கீர் லாக் நான் சொன்னேன் இல்லையா, அதை வந்து டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து லாக் ஆயிரும், உங்களுக்கு வந்து மூவ் ஆகாது. பாருங்கள், ஒரு சைடு வந்து இப்போது இன்னொன்று வந்து நம்ம லாக் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த பீடெல்லாம் வந்து ஒரே இடத்துல வந்து இருக்கும். ஸோ நல்லா பிடிச்சிக்கிட்டு இது வந்து லாக் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ இந்த பீடு வந்து லாக் ஆகலை. இப்போ இந்த சைடை வந்து லாக் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் கீர் லாக் போட்டு லாக் பண்ணிட்டேன். இப்போது அங்கங்கே நம்மளுக்கு டிசைன் வேணும்னா எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு வந்து தள்ளி இதை போல் கீர் லாக், பீட், மறுபடியும் கீர் லாக் போட்டு இதை வந்து லாக் பண்ணிடணும். ஏன்னா லாக் பண்ணாதான் உங்களுக்கு அந்த பீடு வந்து நகராது. ஸோ நீங்கள் என்ன பண்ண, நோஸ் பிளேயரை வச்சு அந்த கீர் லாக்கை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இது ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து லாக் ஆயிரும். பாருங்கள், நான் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன் பாருங்கள். இப்போ இந்த லாக்கும் வந்து லாக் பண்ணிடணும். இந்த கீர் லாக் போட்டோம் இல்லையா இந்த சைடு, அதுவும் வந்து லாக் பண்ணிடணும். 2 சைடு லாக் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அந்த பீடு வந்து நகராது. பாருங்கள்,
இது ஜஸ்ட்டு ஐடியா மட்டும் தான். உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி தோன்றோ நீங்கள் வந்து இதை அழகாக க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் பாருங்கள் ஆட் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி இந்த பீடை ஆட் பண்ணி கீர் லாக் ஆட் பண்ணி டிசைன் பண்ணலாம். நான் இந்த சைடு வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஒன் சைடு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டோம். நான் எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு கீர் லாக் பீட் மறுபடியும் கீர் லாக் போட்டு ஒரு சைடு மட்டும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இதே லென்த்துக்கு இங்கே போட்டோம் இல்லையா, அதே ஆப்போசிட் சைட்லேயும் நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து போடும் போது இது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நான் இந்த சைடு எப்படி பண்ணோன்னு ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் நான் ரெண்டு சைடும் வந்து ஈவனாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு சைடு வந்து கீர் லாக் போட்டு இது ஃபினிஷ் பண்ணோம் இல்லையா, இப்போ அதே மாதிரி இந்த சைடை வந்து போடணும். அதுக்கு என்ன பண்ணணும், மறுபடியும் வந்து கீர் லாக் ஒன்று போடணும், ஒரு ஊக்கு வந்து ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள் ஒரு கீர் லாக் போட்டுட்டு இந்த குக்கியை வந்து இந்த கீர் ஒயருக்குள்ளே மாட்டி விட்டுட்டு இப்போ எந்த லென்த்துக்கு வேணுமோ சரிசமமாக இருக்கிறப்பெல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு இப்போ இந்த கீர் லாக்குக்குள்ளே நீங்கள் வந்து இந்த கீர் ஒயரை வந்து மாட்டி விட்டுட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போது நோஸ் ஃப்ளேயர் இருக்குது இல்லையா, அதை வச்சு இதை வந்து டைட் பண்ணி விட்டிங்கன்னா இது வந்து இந்த கொக்கி வந்து நகராது. நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப சிம்பிளான இது, நீங்கள் எல்லோரும் வந்து ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ட உடனே இந்த லாக் வந்து நகராது. இப்போ எக்ஸஸாக இருக்கிற வந்து இந்த ஒயரை வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் சிம்பிளான ஜுவல்லரி மேக்கிங் தான் இது. இதில் மாட்டி விட்டிங்கன்னா ஒரு அழகான ஒரு நெக் டிசைன் வந்து நெக் செயின் வந்து ரெடி. பாருங்கள் இதுக்கு மேட்சாக வந்து நான் கம்பலும் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து OHP ஷீட்டில் நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஒரு அழகான இன்வெசிபிள் ஜுவல்லரி மேக்கிங் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஒரு செயின் 2 ஸ்ட்ரெட்டு வந்து ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் இதுக்கு மேட்சாக நான் ரெடி பண்ணிட்டேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிம்பிளாகவும் இருக்கும், பார்க்கறதுக்கும் இது வந்து அழகாக இருக்கும். உங்களுக்கு இதில் OHP ஷீட்டில் வந்து எப்படி பண்ணணுன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்குலாம் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.